ஒரே நிமிஷம், நீங்கள் ஒருத்தவங்கள காதலிக்கிறீங்க. ஆனால் நீங்கள் காதலிக்கிறேன்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அப்படியேப்பட்டவங்களுக்காக ஒரு மெசேஜ் பண்ணிவிட்டு கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ரீப்ளை வருமா வராதான்ட்டு. அதே அவங்க வச்ச ஸ்டேட்டஸை 100 டைமுக்கு மேலே ரீப்ளை பண்ணி பார்த்துட்டே இருப்போம். அதுவும் அன்றைக்கி லவ் ஸ்டேட்டஸில் வச்சுட்டாங்க, ஒரே குதூகலம் தான். ஐயோ நமக்கு தான் வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சந்தோஷம் தான். ஆனால் உண்மையாக சொல்லுங்கள், அவங்க உங்களை லவ் பண்ணவே இல்லை. ஆனால் அந்த ஒரு தலைக்காதலோட ஒரு அனுபவம் இருக்குது. இதில் பாதிக்கிற ஒரு 3 நிலைமைகள் இருக்குது. அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். முதல் விஷயமே காதல் ஆரம்பிக்கிற ஒரு சுச்சுவேஷன். அவங்க ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு ஏதோ நல்லது பண்ணிட்டாங்களோ, நம்மகிட்ட சிரித்து பேசிட்டாங்களோ, அப்போ தோணும் மாதிரி இப்போ தாண்டா என் லைஃபு அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அவங்க நம்ம கூட மறுநாள் பேசுவாங்களா எதிர்பார்ப்போடு இருப்போம். கடைசியில் பேசவே மாட்டாங்க. அந்த ஒரு நாள் பேசுகிறோன்னா நமக்கு ஒரு சந்தோஷம். அதுக்கப்புறம் எப்போல்லாம் அவங்க பார்த்து சிரிச்சாங்கன்னா அது ஒரு ஃபீல். ஆனால் நம்ம மனசுல இருக்க ஃபீல் அவங்களுக்கு புரியவே புரியாது. இது கட்ட லவ். ரெண்டாவது செகண்ட் லெவல் போகும்போது ஓரளவு நமக்கே தெரிஞ்சிடும் நம்ம ஒன் சைடாக தான் லவ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. அப்போ என்ன தாண்டா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு தாட் இருக்கும். அப்போது ஒரு கேள்வி வரும், ஒருவேளை அவங்களுக்கு வேறு யார் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குமோ அப்படின்ட்டு. ஆச்சாச்சா அப்படிலாம் இருக்காது, அவர் நம்ம ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நம்ம போய் லவ் சொன்னோம்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வரும் லவ் சொல்லலான்ட்டு. ஆனால் சொல்ல வரும்போது நம்மளுக்குள்ள ஒரு சின்ன ஒரு பயம் வரும் பாருங்கள், அப்படியே பேக் வச்சிடும். அப்படின்னா பயம் அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. சொல்கிறதுக்கு அந்த ஒரு செகண்டுக்கு முன்னாடியே ஒரு சின்ன தாட் தோணும், நம்மளை ரிஜெக்ட் பண்ணுறவாங்களோ, இல்லைன்னா நம்மளை தப்பாக நினச்சிருவாங்களோ, சரி வேணாம் அப்புறமேட்டா சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமலேயே ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படி வந்துடுவீங்க. இது ரெண்டாவது கட்ட லெவல். மூணாவது கட்டது ஒரு லெவல் இருக்குது. அந்த லெவல்னால் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே புரிஞ்சிருங்க. நம்ம ஒன் சைடாக லவ் பண்ணுறோம், அவங்க நம்ம மேலே இன்ட்ரெஸ்டே கிடையாது அப்படின்றதையும் நம்மளுக்கு அனலைஸ் பண்ணி புரிஞ்சிடும். அந்த டைமில் சொல்லுவோம், நம்ம ஒருத்தவங்க பிடிக்காம நம்ம ஏன் அது வரைக்கும் உயிரோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாழ்க்கையை வெறுத்துறோம். நம்ம அவ்வளோதான், லைஃபே முடிஞ்சிடுச்சு, சாப்டர் க்ளோஸ் அப்படின்னு ஒரு தாட் கண்டிப்பாக வந்துடும். அந்த டைமில் ஃபீல் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ் கூட பேச மாட்டோம், குடும்பத்துக்கிட்ட யார்ட்டையும் பேச மாட்டோம், தனியாகவே இருப்போம், லவ் ஃபெயிலியர் ஸ்டேட்டஸாக வைப்போம். ஏதோ லைஃபே 2 போச்சு, மொத்த லைட் ஆஃப், அந்த நிலைமைக்கு வந்துடும் நமக்கு. என்னோட கேள்வி என்னன்னா, எதுக்காக நம்ம எல்லாத்தையும் ஃபீல் பண்ணணும்? அவங்க என்ன அவங்க கூட கடைசி வரைக்கும் வந்தாங்களா, இல்லை உங்களை உண்மையாக நேசிச்சாங்களா? எதுவுமே கிடையாது. நீ ஒன் சைடில் லவ் பண்ணப்பா. நம்மக்கிட்ட இருக்க ஒரு இன்னொரு கெட்ட பழக்கமான ஒரு விஷயம் இருக்க இன்னொருத்தன் சொல்லுவான், அப்படியே அவன் ட்ரூ ஃப்ரெண்டாக இருக்க மாட்டான், ஏதோ ஒரு ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை வேறு எதனா அனுபவப்பட்டவனா இருக்கலாம். அவன் தான் சொல்லுவான், சேராதுன்னு ஒரு விஷயம் தெரிஞ்சு உண்மையாக காதலி பார்த்தா ஓ லவ் தாண்டா ட்ரூ அப்படின்னு சொல்லுவான். அவனை இப்போ நீ தேடணும். இந்த நேரத்தில் எங்கே சொன்னால ஓ லவ் தான் ட்ரூன்னு, இந்த ட்ரூ லவ் வச்சு என்ன பண்ண போகிறோம்? இது ட்ரூ லவ் கிடையாது. 2 பேரும் சம்மத்தோட நின்று வாழ்க்கையோட விஷயம் நீ மட்டும்தான் எனக்குன்னு கை பிடிச்சி நிற்பாங்க பற்றி அவங்க கூட, அதுதான் ட்ரூ லவ். கடைசி வரைக்கும் அந்த லவ் தான் கடைசியில் போய் திருமணமாகி லைஃபே ஃபுல்ஃபில் ஆகும். இங்கே எத்தனையோ லவ் பண்ணிவிட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் உடனே டைவர்ஸ் அப்படின்னு வாங்குறாங்க. அது உண்மையான லவ் கிடையாது. கஷ்டத்துலேயும் சரி சந்தோஷத்துலேயும் சரி உன் கூட நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு உன் கை பிடிச்சி நின்றுச்சுன்னா அதுதான் உண்மையான காதல். அதுக்காக நீ உன் உயிரை விடுறது தப்பே கிடையாது, ஏன்னா அவள் தான் உன் லைஃப். சரி ஓகேங்க, இது ஒன் சைட் லவ்க்காக ஒரே ஒரு விஷயத்த நான் சொல்லிக்கிறேன். ஒன் சைட் லவ்னால ஒரு அனுபவம் தான். ஃபஸ்ட்டு அனுபவம் நம்ம கற்றுக்கிற விஷயம், தன்னம்பிக்கை உடையுங்க. இதில் என்னோட தன்னம்பிக்கை உடையுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள ஒரு தாட் இருக்கலாம். கண்டிப்பாக அதில் ஒரு தன்னம்பிக்கை உடையுது. என்னென்னு கேட்டால், அந்த ஃபர்ஸ்ட்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட கெத்தாக அப்படி ஜாலியாக சுற்றுவோம். ஆனால் அந்த லவ் பிரேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் சைட் லவ் பிரேக்கப் சொல்கிறேன். அந்த லவ் பிரேக்கப்போ ஒரு மனசுக்குள்ளே ஃபீல் ஆகி தனிமையாக இருப்பீங்க பதில, அப்போது லைஃபே முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எது மேலே இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டீங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் சுற்ற மாட்டீங்க, யாரு கூடயுமே போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வராது, தனியாக ஒரு ரூமுக்குள்ளேயே இருக்கணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அப்போது உங்களோட பாசிட்டிவ் எனர்ஜி நீங்கள் குறைச்சிக்கிட்டே இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ உங்கள் தன்னம்பிக்கை உடஞ்சிரும். என்னோடய விஷயத்தில் நான் என்ன சொல்ல, ஒரே ஒரு அனுபவத்தில் சொல்கிற விஷயம், உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தான் உருவாக்கணும். யாருக்காக செய்யும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் விட்டு கொடுத்துறாதீங்க. ஏன்னா நேசிக்காத ஒருத்தவங்களுக்காக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணி நிற்கிறீங்க. இங்கே உங்களை நேசிக்காதவங்க யாருமே இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இருக்காங்க. யாரும் பார்த்தீங்கன்னா உங்கள் பேரண்ட்ஸ், அப்பா அம்மா நமக்காகவே கஷ்டப்பட்டு சின்ன வயசுல தூக்கி வளர்த்து இன்னும் ஆளாக்கணும், படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க. இவங்களாம் கூட சரி ஓகே நம்மளை பெற்றதுக்காக வளர்க்குறான்னு வச்சுக்கலாம். ஆனால் எதுக்காசுரமே இல்லாமல் ரத்த பந்தம் இல்லாமல் ஒருத்தன் உங்க கூடவே இருப்பான். அவன் யாருன்னு கேட்டால் உண்மையான நண்பன். எல்லா ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்ல, ஏன்னா எல்லா ஃப்ரெண்டும் உண்மையாக இருக்கலாம் நான் சொல்லலை. சில பேர் ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கானோ தான். ஆனால் ஒரே ஒரு நண்பன் உன் கஷ்டத்தையும் சந்தோஷத்தையும் அவங்ககிட்ட மட்டும் தான் ஷேர் பண்ண முடியும்னு ஒருத்தன் கண்டிப்பாக இருப்பான். அந்த நண்பனை யோசிச்சு பாருங்க. நீங்கள் தப்பான ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா நீங்கள் கஷ்டப்பட போகிறது அப்பா அம்மா மட்டும் கிடையாது, உங்களை உசுராக நினச்சிட்டு உங்கள் நண்பனும் தான். ஏன்னா அதான் உயிர் நட்பு அப்படின்னு சொல்லக்கூடியது.
உங்கள் நட்புக்கு யாராக இருந்தாலும் மறக்காமல் ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணிவிடுங்க. என்னோட அட்வைஸாக நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் கடைசியாக உங்ககிட்ட சொல்லுது, நட்பு தான் எனக்கு பெஸ்ட் ஃபார் எவர். அதில் நட்பை லவ் பண்ணுங்கள், பேரண்ட்ஸை லவ் பண்ணுங்கள். உங்களுக்கான வாழ்க்கை துணை கண்டிப்பாக உங்களை தேடி வருவாங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஒன்ஸ் லவ் பெஸ்ட்டு தான் இல்லைன்னு சொல்ல, அதுக்காக லைஃபே வேஸ்ட் பண்ணுற அளவுக்கு பெஸ்ட்டு கிடையாது. ஏன்னா ஒன்ஸ் லவ் யாருமே பண்ணாமல் உங்களுக்கு எல்லார் அனுபவத்துலேயும் ஒரு ஒன்ஸ் லவ் இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோஸ் பார்த்துருக்க உங்களுக்கு இருக்கும். அதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் யாருக்கெல்லாம் இந்த அனுபவம் இருக்குன்றது. ஒன்ஸ் லவ் ஒரு அதை ஃபீல் பண்ணிட்டு போங்க. லைஃபே ஃபெயிலியர்னு நினச்சிடாதீங்க. உங்களுக்கான லைஃப் உங்களோட பாதையில் தான் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுங்கள். வெற்றி உங்களோட தான். வாழ்க்கையில் காதலில் சொல்ல வாழ்க்கையில் வெற்றி பெறுவீங்க.